அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வாக்குப்பளிதம் உண்டாகக்கூடிய மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சீக்ரெட் ஆஃப் அதர்வனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்முடைய சீக்ரெட் ஆஃப் அதர்வனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வாக்குப்பளிதம் பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையாகவே ஒரு சில நபர்களுக்கு இந்த சக்தியானது இருக்கும். ஆனால் அந்த சக்தியை சரியான முறையில் அவங்களுக்கு பயன்படுத்தவும் தெரியாது, தக்க வச்சுக்கிறவும் தெரியாது. இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த வாக்குப்பளிதம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்படி நினைக்கக்கூடியவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, அதிகமாக அருள்வாக்கு குறி சொல்லக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, தான் சொல்லக்கூடிய வாக்கானது பலிக்கணும், 4 பேருக்கு அந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்படி ஆசைப்படக்கூடிய நபர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டு வர்றதுனால அவங்க தெய்வத்தோடைய அனுகிரகத்தினால பார்த்தீங்க அப்படின்னா வாக்குப்பளிதமானது உண்டாகும். வாக்குப்பளிதம் ஒரு நபருக்கு உண்டாகுது அப்படின்னா ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தீட்டுப்பட்ட வீட்டில் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது போல் விஷயம்லாம் வச்சுக்கிறக்கூடாது. இது போல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தன்னுடைய தெய்வ பலமானது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் மீறி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சில நபருக்கு அந்த உணவானது உடலுக்குள்ளே தங்காது. அது எப்படியோ வெளியில் வந்துடும். வாந்தி இது போல் ஏதாவது ஒரு விஷயத்தில் வெளியில் வந்துடும். நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் இந்த தீட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை சாப்பிட்றோம் அப்படின்னா ஒத்துக்கிறாது. அது வாந்தி வெளியில் வந்துடும். வாந்தி மூலியமாக வெளியில் வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திரியத்தை அதிகப்படியான இழப்புகள் ஏற்படக்கூடாது. அதாவது இயற்கையாக இந்திரிய இழப்பு ஆகிறது வேற, நாமே வெளிப்படுத்துறது வேற. அப்படி நாமே அதிகப்படியாக இந்திரிய இழப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய வாக்கானது பலிக்காது. பலிக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதாவது இந்திரியத்தை நம்ம அடக்கி ஆளணும், இந்திரியம் நம்மளை அடக்கி ஆடக்கூடாது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. அப்போ அதிகப்படியான அந்த இந்திரியத்தை வெளியேற்றுவது இது போல விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தில் அந்த இஷ்ட தெய்வத்துடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துடைய பெயரை அந்த மந்திரத்தில் அந்த இடத்துல போட்டு நீங்கள் சொல்லுவதனால உங்கள் தெய்வத்துடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு வாக்குப்பளிதமானது உண்டாகும். இது பார்த்தீங்க அப்படின்னா அனுபவத்தில் பயன்படுத்தின ஒரு அற்புதமான மந்திரம் தான். தாராளமாக யார் வேணாலும் பயன்படுத்தலாம். சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. சரிங்களா? ஒரு தீட்டு விஷயத்தில் இருந்துக்கிட்டு இந்த மந்திரங்களை பயன்படுத்தாதீங்க. பெண்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த தீட்டு காலங்களை தவிர்த்து மற்ற காலகட்டங்களில் தாராளமாக பயன்படுத்தலாம். நல்ல ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கைகள்லாம் கிடையாது. உங்களால் எவ்வளோ உரு கொடுக்க முடியுமோ ஒரு நாளைக்கு 10, 5, 108 எத்தனை கொடுக்க முடியுமோ அத்தனை உருக்கள் கொடுக்கலாம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும்போது எல்லா நேரத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இதுபோல் மாந்திரிக பதிவுகள் பற்றி தெரிஞ்சுக்கவும் ஆன்மீக பதிவுகள் பற்றி தெரிஞ்சுக்கவும் நீங்கள் நம்மளுடைய சீக்ரெட் ஆஃப் அதர்வனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.